ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகிந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோவலின் செய்யும் கூடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிலை எப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலோ அல்லது அந்த காரகத்தின் மூலமாகவோ அந்த ஜாதகனுக்கு உயர்ந்த சுபபலன்கள் உண்டு என்பதை நாம் எப்படி ஆராய்வது அப்படின்னா, சூரியன் 1, 3, 6, 10, 11 நின்றால் ஜாதகனுடைய வீட்டில் குலதெய்வமும் இஷ்ட தெய்வங்களும் குடிபெயர்ந்து அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களே அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல ஜாதகனுக்கு நல்ல ஞானம் உண்டு, நல்ல புத்திரர்களை பெறுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல வாகன வசதிகளும் அவர் எதிர்பார்க்கும் அளவில் வந்து சேரும் அல்லது வாங்கி குவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியதாக அவருக்கு இருக்கும். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லாபங்கள் அதிகமாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் என்பது போல இவருடைய குணமும் மனமும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. சூரியன் நல்ல பலன்களை அறிவிக்கிறார், தெரிவிக்கிறார் எந்த இடங்களிலே இருந்தால் அப்படின்னா, இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும். சூரியன் ஆத்மகாரகனாவதால் 5 இருந்தால் ஜாதகன் பக்தி மார்க்கத்தில் ஆன்மீகத் துறையிலே இருக்க வாய்ப்புகள் உண்டு. சூரியன் ஒருவருடைய லக்னத்திற்கு 11ஆம் வீட்டிலே இருந்தால் கேதுவோடு இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை அது தரும். லக்னத்திற்கு 8இல் உள்ள சூரியன் அந்த ஜாதகனுக்கு சிறந்த அறிவை தருவான், சிறந்த அறிவாளியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பாரப்பா 3-6-1, பாரப்பா 3-6-10-1, பகருகின்ற 11 வெய்யோன் நிற்கில் சீரப்பா சீலனோடு மனையும் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் வாரப்பா வாகனமும் ஞானமும் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூரப்பா புருவனடா சத்ரு பங்கன் கொற்றவனே மூர்கனென்று கூறு கூரே. இப்படி சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே நிற்கும் நிலைமை இந்த பாடல் வரியிலே கூறியிருக்கிறது. இப்படி சூரியன் 4, 5, 7, 9, 12 ஆகிய இடங்களில் சூரியன் நின்றால் உடல் வசீகரமானவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கண்ணில் குறைபாடு உள்ள வாய்ப்புகள் உண்டு. நினைத்த காரியம் நடக்கும். பகைமை என்பதே இந்த ஜாதகனுக்கு இருக்காது. அதே போல 9ஆம் வீட்டில் சூரியன் நிற்பது அந்த அளவிற்கு நல்லதல்ல. தனுசு லக்னத்திற்கு 9இல் நிற்பது ஆட்சி பெறுவதாலும், மேஷ லக்னத்திற்கு 5க்கு 5ஆம் இடம் ஆவதால், சிம்ம லக்னத்திற்கு 9இல் உச்சம் பெறுவதாலும் இந்த 3 லக்னங்களுக்கும் சூரியன் நல்லவர் என்றும் ஒரு சில நூல்கள் கூறியிருக்கிறது. கூரே நீ 2-2, கொற்றவனே பாக்கியமும் 7-5, 6 நீ ஆதித்தன் இருந்தால், ஆனால் அப்பனே அங்கத்தில் காந்தலுண்டு, சீரே நீ சொற்பனமும் சிறங்கு கண்ணோய் சிவசிவா சிந்தித்து எல்லாம் ஆகும், கூரே நீ போகருடைய கடாட்சத்தாலே கொலையினர் பகையுமது வருகும் சொல்லே. இப்படி இந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள நிலைமையை இந்த 2 பாடல்களிலும் மிக அருமையாக நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ சூரியன் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த இடங்களிலே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்பதை ஒரு சில விஷயங்கள் இந்த பதிவிலே ஆராய்ந்தோம். வணக்கம்.